ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் மொறுன்னு உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் ஹீட் ஆகிடுச்சு. ஒரு குழிக்கரண்டியில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட இப்போ கடுகு போட்டுக்கோங்க. இப்போ கடுகு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா வெங்காயம் வணங்கட்டும். இந்த அளவுக்கு வணக்கினா போதும். நம்ம இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு. இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வணக்கினா போதும். நம்ம இப்போ 300 கிராம் உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மீடியமாக வச்சுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்படியே நல்லா உருளைக்கிழங்கு மேலே நல்லா மசால் பண்ணுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு பாருங்கள், மசாலா நல்லா உருளைக்கிழங்கு மேலே பட்டாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே 2 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க, சிம்மிலே இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஒரு வாட்டி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டாச்சுங்க. இப்போ மூடி வச்சிடலாமா இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உருளைக்கிழங்கு எப்படி வந்திருக்குன்னு. நல்லா குக் ஆகிருக்கு. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு இதுக்கு உருளைக்கிழங்கு அப்படி சுற்றி 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்திக்கோங்க. அப்புறம் மூடி வச்சுருங்க. அந்த மாதிரி 2 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க, அடி பிடிக்காமல் இருக்கட்டும். அதுக்காக அடிக்கடி எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கரண்டியில் எடுத்து விட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ மூடி வச்சுருங்க. மறுக்கும் 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மறுக்கும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. நல்லா அடியிலலாம் கரண்டியை விட்டு எடுத்து விட்டு கிளறி விட்டுக்கோங்க. நல்லா உருளைக்கிழங்கு கிறிஸ்பியாக வந்துடுச்சு. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு வெந்திருக்கிறத நான் காட்டுறேன். எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், நல்லா உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.